ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் லவ் சேனல். நேற்று சிவராத்திரி இல்லையா, அதனால என்ன ஸ்பெஷல்னு தான் பார்க்க போகிறோம். நேற்று சிவராத்திரி அதுவுமா சிவனுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு தான் நெய்வேத்தியம் பண்ணேன். பாசிப்பருப்பு, பச்சரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு, நெய் எல்லாம் போட்டு சூப்பராக சக்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணேன். எத்தனை பேர் நேற்று சக்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணீங்க, கோயிலுக்கு போனீங்கன்னு அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சக்கரை பொங்கல் சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே சூப்பராக இருந்தது. ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். சக்கரை பொங்கலை நல்லா வேக வச்சு குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலையோ வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா அது டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது சின்னதாக ஒரு பிஞ்சாவது உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அண்ட் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு ஒரு பிஞ்ச், ஒரு பிஞ்ச் எடுத்துக்க வேணாம். ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை நல்லா நுணுக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஸ்டேஜில் போடணும்னா, நல்லா சக்கரை பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா நெய்யில் முந்திரி பருப்புலாம் நல்லா வறுத்துட்டு நம்ம போட்டுப்போம் இல்லையா, போட்டதுமே சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி அதில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா அதை கிளறிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இதேமாரி சக்கரை பொங்கல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நேத்தி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஊரில் இருக்க நடராஜர் கோயிலுக்கு தான் போனோம். எந்த ஊர் நடராஜர் கோயிலுன்னு இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். என்ன ஊருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. சிவன் ரொம்பவே நல்லா இருந்தார். நெத்தி நடராஜரும் சரி, செம்பூரி ஜோதிநாதரும் சூப்பராக இருந்தார். எல்லாருக்குமே இறைவன் அருள் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நல்லபடியாக எல்லாருமே இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.